புதுச்சேரியில் பாலியல் துன்புறுத்தலால் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அளித்த அதிர்ச்சி நீங்குவதற்குள் தர்மபுரியில் 10 வயது பள்ளி சிறுவன் ஓரின சேர்க்கை தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்டு கிணற்றில் தள்ளி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி உள்ளது. தர்மபுரி மாவட்டம் நல்லப்பள்ளியை அடுத்த மிட்டாரெட்டி அள்ளி கிராமத்தை சேர்ந்த மன்மதன் சீதா தம்பதியினரின் 10 வயதான மகன் பொன்னரசு கடந்த 12ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் இவனை காணாததால் பெற்றோர் பல இடங்களில் தேடி உள்ளனர். அதே வேளையில் சிறுவனை அதே பகுதியை சேர்ந்த இளைஞன் ஒருவன் அழைத்து சென்றதாக அதனை பார்த்த சிலர் கூறியுள்ளனர். மாலை வரை சிறுவன் கிடைக்காததால் வேதனை அடைந்த பெற்றோர் அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீசார் சிறுவனை அழைத்து சென்றதாக அக்கப்பக்கத்தினர் கூறிய +2 மாணவன் இளங்கோவிடம் விசாரணை நடத்திய போலீசார் அப்பகுதியில் உள்ள CCTV பதிவுகளையும் ஆய்வு செய்தனர். இது நேற்று 12 மணிக்கு மேல நடந்திருக்குது. இது எங்க வீட்டுல எங்க அக்கா எங்க மாமா எல்லாருமே வீடு எல்லாம் அந்த ஏரியா ஃபுல்லாவே தேடிக்கிறாங்க. கிணறு ஊரு வீடு எல்லாமே தேடி இருக்கிறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல அதியமான் கோட்டை போலீஸ் அவங்களுடைய எல்லை பகுதி அதியமான் கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த CCTV பதிவில் சிறுவன் பொன்னரசுவை இளங்கோ அழைத்து சென்றதும் சிறுவன் இல்லாமல் இளங்கோ மட்டும் தனியாக வந்ததும் பதிவாகி இருந்தது. இதனை அடுத்து இளங்கோவிடம் போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் அவன் சிறுவனை என்ன செய்தான் என்பதும் எதற்காக கொன்றான் என்பதும் அம்பலமானது. சிறுவன் பொன்னரசுக்கு தான் பாலியல் தொல்லை கொடுத்தது ஓரின சேர்க்கைக்கு வற்புறுத்தியதாக தெரிவித்த இளங்கோ அதை சிறுவன் வெளியே கூறினால் தனக்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என பயந்து அவனை அருகில் உள்ள ஊர் தலைவரின் விவசாய கிணற்றில் தள்ளிவிட்டு வந்ததாகவும் திடுக்கிடும் தகவலை தெரிவித்தான். அவன் +2 படிச்சுட்டு அந்த பையன் ஆசை வார்த்தை கூட்டி கொண்டு போய் பையனை ஓரின சேர்க்க மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணி கிணத்துல தூக்கி போட்டிருக்கிறான். இளங்கோவின் வாக்குமூலத்தால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் தீயணைப்பு வீரர்களின் உதவியுடன் அவன் கூறிய கிணற்றுக்கு சென்று சிறுவனின் உடலை மீட்டு தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் குவிந்த பொன்னரசுவின் உறவினர்கள் சிறுவனை கொன்றவனுக்கு உடனடியாக தண்டனை கொடுக்க வேண்டும் என கோரி காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு சிறுவனின் உடலை அவனது குடும்பத்தினர் கண்ணீர் மல்க வாங்கி சென்றனர். சிறுவனை கொன்ற மாணவன் இளங்கோ முழு நேரமும் கஞ்சாவுக்கு அடிமையாகி அதன் போதையில் இருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவன் மீது வன்கொடுமை, ஆழ்கடத்தல், கொலை வழக்கு என 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பள்ளி மாணவர்களிடமே கஞ்சா, போதைப் பொருட்கள் சரளமாக கிடைப்பதே இது போன்ற கொடூர குற்ற சம்பவங்களுக்கு காரணமாவதாக கூறும் சிறுவனின் உறவினர்கள் தமிழ்நாடு அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இப்போ நிறைய கஞ்சா நிறைய சாதாரணமா கிடைக்குதுன்றாங்க. நிறைய தருமபுரி மாவட்டத்தில் நிறைய தலைவிரிச்சு ஆடுது. தயவு செஞ்சு இதெல்லாம் பார்த்து இனிமே இந்த பையன் மாதிரி இன்னொரு பையன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்.